அண்ணே ஞானமாமா பையில என்னது? இருடா அண்ணன் மட்டும்டா சொல்றேன். என்னது பேக்ல? ஏண்டா அண்ணன் மட்டும் சொல்றேன்னு என்னன்னு கேட்டா ஞானா போன காரியம் முடிஞ்சா வாங்க. பிரச்சனை இல்லையா? எந்த பிரச்சனையும் இல்லாம மொத்தமா வாங்கிட்டு வந்துட்டேன். ஏப்பா இதை அந்த தாய் பாதத்துல வச்சிடு. சரி. ஏமா கல்யாணத்துக்கு தேவையான பணம்மா. அப்படியா? பணமா? எதுக்கு இம்புட்டு பணம்? ஆனா எல்லா கண்ட்ரோலும் கதிர்வேல் சார் கையில தானே இருந்தது. அவன் தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு இங்கே நிறையிறானே. அதுதான் ஞானத்தை விட்டு எனக்கு தெரிஞ்சவன்ட்ட வாங்கிட்டு சொன்னேன். தெரிஞ்சவர்கிட்டன்னா கடனாவா? ஏய் என் அண்ணன் கோடீஸ்வரன்டா. அவர் எதுக்கிட்ட போய் கடன் வாங்கணும்? கை மாத்தா போய் வாங்கிட்டு வந்தேன். ரெண்டும் ஒண்ணு தானே? என்ன ஒண்ணு? காலையில பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து அவனுக்கு திருப்பி கொடுக்க போறேன். அது எதுவும் ஒண்ணாயிருமா? பேசுறான். என்ன இந்த கதிர் கிட்ட செக் வாங்கி கொடுத்தீங்கன்னா பேங்க்ல போய் பணத்தை மாத்திட்டு அவங்க கிட்ட நான் திருப்பி கொடுத்துருவேன். ஆமாப்பா அவன் எங்க இருக்கான்? ஏய் கதிரே. அவர் எங்க இருக்காரு? நீங்க இப்படி போனதா அவர் அப்படி போயிட்டாரு. எது போயிட்டானா? சரி விடு அவனை. வர்றவது வரட்டும். நான் காலையில வாங்கி தரேன். நீ பணத்தை எடுத்தவன் கொண்டு கொடுத்துரு. ஏன்னா அவன் நம்பி கொடுத்துருக்கேன். சொல்ல காப்பாத்தலும்பா. சரி. ஏமா பணமெல்லாம் வந்துருச்சு. நல்லா எடுத்து செலவு பண்ணிக்க. பணப்பட்டு ஓடவ ஞானம் பார்க்கட்டான். அடி சக்க ஞான மாமாவுக்கு காசா வந்து குவியுத. முதல்ல ஒரு 27 லட்சம், இப்போ பையன் நிறைய இம்புட்டு காசு. கலக்கல் தான். ஏய் லூசாடா நீ. கல்யாண செலவுக்காக அண்ணன் பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னாரு. நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இதுல எனக்கு என்னடா இருக்கு? கேனப்ப மத்ததெல்லாம் சக்தியை பார்த்துக்க சொல்லுங்க. ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீயும் தான் பாரு, நம்ம வீட்டு கல்யாணம் தானே. எப்பா இருங்கப்பா. நான் சொல்றத கேட்குறீங்களா இல்லையா? நான் யோசிக்காம எதையும் சொல்ல மாட்டேன்ப்பா. ஞானா செலவெல்லாம் நீ பார்த்துக்க. மற்ற காரியத்தை சக்தி பார்த்துக்குவேன். அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ண்ணே. என்னப்பா? இந்த அறிவு கரிசியை தேவையில்லாம நம்ம விஷயத்துல தலையிட வேணாம்னு சொல்லிருங்க.